தமிழ்நாட்டு மக்களே, உங்களுக்கொன்று தெரியுமா? கடந்த சில ஆண்டுகளா நம்ம நாட்டுல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஒன்னத்தான் தெளிவா நமக்கு காட்டுது. அது பாஜக தொடர்ந்து ஆட்சியில இருக்க என்ன கேவலமான வேலையையும் செய்ய தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். பாஜகவின் மோசமான செயலுக்கு எதிரா பேசுற ஊடகங்களின் குரல்களை ஒடுக்குவது, எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குவது, பணம் வாங்க மறுக்கும் எம்எல்ஏக்களை ஈடியை விட்டு மிரட்டுவது, மோசடி செய்யவே புதிய சட்டங்களை இயற்றுவது, அதன் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளிடம் இருந்து அதிகாரத்தை பறிப்பது, புலனாய்வு அமைப்புகளை எல்லாம் ஆயுதமாக பயன்படுத்துவது, இடி மற்றும் சிபிஐ மூலம் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுத்து சிறையில் அடைப்பது, ஆளுநர்களை வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் பணிகளில் தலையிடுவது, மாநிலங்களுக்கான நிதியை கொடுக்காம நிறுத்துவது, போராட்டம் நடத்தவே கூடாது அப்படின்னு மக்களின் உரிமையை பறிப்பது, அதையும் மீறி யாராவது எதிர்ப்பு குரல் கொடுத்தா அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசுவது, கண்மூடித்தனமா சுட்டு தள்ளுவது, பாஜக முறைகேடா சம்பாதிக்க தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்துவது, எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தேர்தலில் மோசடி செய்து தாங்கள் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொள்வது, இப்படி தொடர்ந்து முறைகேடுகளையும் அடக்குமுறைகளையும் எந்தவித கூச்சமும் இல்லாமல் செஞ்சு மக்கள் ஆட்சியையே குழிதோண்டி புதைச்சிட்டு வருது ஒன்றிய பாஜக அரசு. இப்படியே நிலைமை மோசமாகிக் கொண்டே போனால் ஜனநாயகம் செத்துவிடும், நம் உரிமைகள் முழுவதும் பறிக்கப்படும், நாம் அடிமைகளாக்கப்படுவோம். பாசிச பாஜகவை வீழ்த்துவது ஒன்றே நம் உரிமைகளை மீட்கும் ஒரே வழி. பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.